எப்பேற்பட்ட சாதனைகள் செய்தாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற இந்த பண்பை, இந்த எளிமையை, இந்த பணிவை பெரும் தேசத் தலைவர்கள், ஞானிகள், விஞ்ஞானிகள், பெரும் சமூக சேவகர்கள், பெரும் கலைஞானமுடையவர்கள் மட்டுமின்றி நாம் அன்றாடம் வாழ்வில் சந்திக்கும் மிக எளிய பணி செய்பவர்களிடம் கூட காண முடியும். தனது ஆட்டோவில் பல லட்சம் மதிப்புடைய நகையை விட்டுவிட்டு சென்ற அறிமுகமில்லாத ஒருவரை தேடி விசாரித்து ஒப்படைத்த ஆட்டோக்காரர், வெள்ளத்தில் சிக்கியவர்களை தன் உயிரை பணயம் வைத்து மீட்டு காப்பாற்றிய தினக்கூலியாளர் என பலர் தன் உதவிக்கு சல்லி காசு கூட பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்ட பல நல்ல உள்ளங்களையும் இந்த உலகம் பெற்றுத்தான் இருக்கின்றது. நான் எனது என்ற எவ்வித தலைக்கணமும் இல்லாத இப்படிப்பட்ட மிக எளிய மனிதர்களை என்றும் இறைவனுக்கு மிக நெருங்கிய உதவியாளர்களாக, மிகச் செல்லமான குழந்தைகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் மூலமே இறைவன் இன்னும் பல அரிய செயல்களை, சாதனைகளை, பல அதிசயங்களை நிகழ்த்த காத்திருக்கின்றார்.